Hello friends, welcome to Tasty Galata. இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறது potato donut. ரொம்ப சிம்பிளா and ஈஸியா பண்ணக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ் ஐட்டம். கிட்ஸோட ஃபேவரட்னே சொல்லலாம். இதை எப்படி நம்ம சிம்பிளா பண்ணிரலாம்ங்கறத இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்ம சேனலை இன்னும் நீங்க Subscribe பண்ணலனா கீழ இருக்கிற Subscribe பட்டனை பிரஸ் பண்ணி Subscribe பண்ணிருங்க. மறக்காம அந்த பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிருங்க. ஒரு 3 மீடியம் சைஸ் பொட்டேட்டோவை இந்த மாதிரி பாயில் பண்ணி எடுத்துக்கோங்க. அதோட ஸ்கின் எல்லாமே ரிமூவ் பண்ணிருங்க. இப்போ இந்த பொட்டேட்டோவை நான் வந்து ஒரு ஃபோர்க் யூஸ் பண்ணி நல்லா மேஷ் பண்ணிடுறேன். இப்போ மேஷ் பண்ண பொட்டேட்டோ கூட நான் 2 ஆனியனை வந்து இந்த மாதிரி குட்டியாக சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். தென் கொஞ்சமாக மல்லி இலையை இந்த மாதிரி சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் நான் காரத்துக்காக ஆட் பண்ணுறேன். இதில் நீங்கள் க்ரீன் சில்லி கூட சாப் பண்ணி போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் பெப்பர் பவுடர். இதுக்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. தென் 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு ஆட் பண்ணிக்கோங்க. அரிசி மாவு இல்லாதவங்க கார்ன்ஃப்ளவர் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பட் அரிசி மாவு ஆட் பண்ணிங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். தென் ஒரு 1/4 கப் வந்து பிரெட் கிரம்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிடுங்க. நம்ம வந்து பொட்டேட்டோவோட அந்த ஈரப்பதத்துலேயே வந்து இதில் நல்லா எல்லாமே மிக்ஸ் ஆயிரும். ஸோ அடிஷ்னலாக நம்ம வாட்டர் எதுவும் ஆட் பண்ண தேவையில்லை. இந்த மாதிரி ஒரு டோவாக ரெடி பண்ணிடுங்க. இப்போ இதை நம்ம ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு இமீடியட்டாக கூட ஃப்ரை பண்ணிடலாம். நான் 2 எக் எடுத்திருக்கேன். இந்த எக்கை வந்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் ஃபோர்க் யூஸ் பண்ணி பீட் பண்ணுறேன். இப்படி நல்லா பீட் பண்ணும்போது இதோட ஸ்மெல் வந்து அந்த அளவுக்கு இருக்காது. இப்போ நம்மளோட டோ ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சமாக நான் பிரெட் கிரம்ஸ் எடுத்திருக்கேன். தென் பீட் பண்ண எக்கு. இப்போ எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாங்கிறத பார்த்துடலாம். இப்போ கையில் வந்து நல்லா ஆயில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. பிகாஸ் நம்ம அந்த ஸ்டஃப்பை எடுக்கும்போது நம்ம கையில் ஒட்டாமல் வரும். இப்போ நம்ம இந்த பொட்டேட்டோ ஸ்டஃப்பை ஒரு பால் சைஸ்க்கு எடுத்துகிட்டு அதை நல்லா ரவுண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. தென் இதை அப்படியே நல்லா ஃப்ளாட்டன் பண்ணிடுங்க. லைக் அந்த டோனட் ஷேப்க்கு வர்ற மாதிரி நல்லா அந்த சைட்லலாம் நல்லா ஃப்ளாட்டன் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஃப்ளாட்டன் பண்ண அந்த ஸ்டஃப்பில் வந்து தம் ஃபிங்கர் யூஸ் பண்ணி ஒரு சென்டரில் ஒரு ஹோல் போட்டுக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட டோனட் ஷேப் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை பீட் பண்ணி வச்சுருக்கிற எக்கில் வந்து நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா ஃபுல் டோனட்டும் நல்லா டிப் ஆகிற மாதிரி டிப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நீங்கள் எடுத்து வச்சுருக்கிற பிரெட் க்ரம்ஸ்லையும் டிப் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்படி தான் எல்லா டோனட்ஸையும் ரெடி பண்ணணும். ரிமைனிங் எல்லா டோனட்டையும் நம்ம ரெடி பண்ணிடலாம். ஸோ நமக்கு எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இதை வந்து நம்ம ஊற வைக்கணுங்கிற அவசியம் இல்லை. நம்ம ரெடி பண்ண உடனே நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு பேனை ஹீட் பண்ணிவிட்டு ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் நல்லா சூடானதும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பொட்டேட்டோ டோனட்டை இதில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. பிகாஸ் ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா மேலே சீக்கிரமாக வந்து கரிஞ்சிரும். ஒன் சைட் நல்லா ஃப்ரை ஆனதும் நெக்ஸ்ட் சைட் நம்ம ஃப்ளிப் பண்ணி போட்டுக்கலாம். நம்ம சேனலில் ஆல்ரெடி ஈஸ்ட் இல்லாமல் எப்படி டோனட் செய்யலாங்கிற வீடியோ இருக்குது. பார்க்காதவங்க அதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான பொட்டேட்டோ டோனட் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக் ஐட்டம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் டேஸ்டி கலாட்டாவை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.